ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எங்கள் அம்மா வீடுங்க. எங்கள் அப்பா அம்மா வாங்கின இடங்க. இது வாங்கி வீடு கட்டியிருக்கிறாங்க. அந்த இடம் வாங்கி அந்த காலத்துலேருந்தே வீடு கட்டியிருக்கிறாங்க. அப்போ கட்டண வீட்டில் தம்பி இருக்கானுங்க. இது வீடு கட்டண வீடு, அதனால் தம்பி இருக்கிறான். அப்போ இவ்வளோ இடம் இருக்குல்ல, நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இடம் இருக்குங்க பாருங்க. இதில் ஒரு ரூம் போட்டுக்கிறோன்னா சம்மதிக்க மாட்டுறாங்க. என் கூட பிறந்த தம்பி தாங்க. நாளைக்கு நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ரெண்டு தம்பி தான் இருக்கிறாங்க. ஒன்று திருச்சூரில் இருக்கிறான், ஒன்று இங்கே தேவராயபுரத்தில் இருக்கிறான். இதே எங்கள் அம்மாவோட வீடுங்க. எங்கள் அம்மா ஹோட்டலில் உள்ளே இருக்குதுங்க. வந்தேன், தம்பி இருக்கான்னு வந்தேன். அப்புறம் வந்தோன்னே போயிட்டான், வெளியே போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள். இதான் பாருங்க. இதெல்லாம் வந்து அப்புறம் நான் அனாதையாக தானே இருக்கிறேன். சரி வா, வந்து ஒரு ரூம் போட்டு இருந்துக்கோ, உனக்கும் புருஷன் இல்லை பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க, கூட பிறந்தவன் சொல்றது இல்லைங்க. வந்தோடனே பூட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ என் தம்பி மருமக, அந்த பிள்ளை வந்து எனக்கு மக தாங்க வேணும். அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் சொன்னதில் என்னங்க தப்பு? எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னதில் என்ன தப்பு சொல்லுங்க. நான் ஆனால் இதுதாங்க. இங்கே பாருங்க, வீட பூட்டிட்டான் பாருங்க. பூட்டிட்டு போயிட்டான். நல்ல தம்பி தான், வேலைக்கெல்லாம் போவான், நல்லா சம்பாதிப்பான். ஆனால் வந்து ரூமை போட்டு இருன்னு சொல்ல மாட்டோம் அந்த இடத்துல. இந்த இடம் எங்கள் அம்மா விட்டு இடம் தாங்க. சொல்லணும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், சொன்னால் தான் வந்து இருக்க முடியும். பேக்கில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் போய் இடம் போட்டுக்கோங்கிறான். இது வண்டி நிறுத்தருக்கு வேணுமா? பார்த்தீங்களா அந்த அநியாயத்தை? ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நேரடியாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.